when is a noun mansub in the accusative case. A noun is mansub when it is ismu of kana. Example, inna allaha ghafurun. Allah is ismu in the mansubun. Surely Allah is forgiving. That is your, it is admitted in mansub because it carries fataha. Khabar of kana. Example, kana ta'amu lazizan. The food was delicious. Lazizan. That is your khabaru kana. That is in mansub condition, so it is admitted in the mansub category. Number 3, maf'ulun bihi, that we know very well. Example, fahimtu darsa, I have understood the lesson, where a darsa is maf'ul bihi and takes fataha. And number 4, maf'ulun fihi, that we have not learned yet. Inshallah, we will be doing in book 3. Maf'ul bihi da படிச்சிருக்கோம், maf'ul fihi ஒன்றும் படிக்கல. Maf'ul fihi, example, safara abi laylan, my father traveled by night. But of course, இது நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்னா so far zarf ன்னு படிச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா அந்த zarf வந்து வெர்பல் சென்டென்ஸ்ல வந்தா அத மஃபூல் ஃபீன்னு சொல்லுவோம். சரிங்களா? மஃபூல் ஃபீஹி எப்போ சொல்லப்படுதுன்னா, zarf நம்ம சாஃபரா பி லைலன் மை ஃபாதர் டிராவல் பை நைட்னா இப்போ லைட் வெர்ப்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அதே வெர்பல் சென்டென்ஸ்ல பயன்படுத்தும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அது மஃபூல் ஃபீன்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் இந்த லெசன் படிப்போம். My father traveled by night. Jalasa al-mudarisu inda al-mudiri. The teacher sat at the headmaster. அப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ் zarfன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதான் இங்கே மஃபூல் ஃபீஹி because it's a verbal sentence. So a verbal sentenceல மஃபூல் zarf வந்தா அது மஃபூல் ஃபீஹின்னு சொல்லப்படுது. So already learned. Moving on to 5. மஃபூல் லஹு. இது பாருங்க, இது ஒன்றும் நம்ம படிக்கல. மா خرجت من البيت خوفا من الحر fear of heat. I did not leave the house for fear of heat. நான் வந்து வீட்டை விட்டு வெளியேறல, ஏன்னா சரியான வெப்பத்தை பயந்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியேறல. அப்போ ஹவுஃபன் வந்து இந்த இடத்துல என்னவா வந்திருக்கு? மஃபூல் லஹு, மஃபூல் பிஹி, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் லஹு. இந்த உதாரணம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த லைலன் மாதிரி உள்ள சென்டென்ஸ் இது கிடையாது. அப்பா வந்து டிராவல்ல நைட்ல வந்து டிராவல் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த டயத்தை குறிக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த லைலன் வந்து ஜர்ஃப்னு சொல்றோம். அந்த ஜர்ஃப் வந்து இப்போ வெர்பல் சென்டென்ஸ்ல வர்றதுனால அது மஃபூல் ஃபீன்னு சொல்லுவோம். ரைட். அந்த மஃபூல் லஹு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியுது. நான் வீட்டை விட்டு வெளியேறல, ஏன்டா அந்த வெப்பத்துக்கு பயந்து. அப்போ வெப்பத்துக்கு பயந்து வந்து அந்த காரணத்தை அவர் குறிப்பிடுறாரு. வந்து மஃபூல் லஹு. குட்டி குட்டி சின்ன சின்ன வித்தியாசம் தான் அதுல இருக்கு. அந்த மஃபூல் ஃபீஹி மஃபூல் லஹுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. அதை நம்ம வந்து உள் வாங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்பர் 6, மஃபூல் மஅஹு. எக்ஸாம்பிள், சிர்து வல் ஜபல. இந்த இடத்துல மீனிங் நீங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா, சிர்து வல் ஜபல்ல I walked on the mountain கிடையாது. சிர்து வல் ஜபல் means I walked along the mountain. ذهبت وخالد إلى السوق. I went to market along with Khalid. ذهبت நானும் காலிதும் போனோம் இல்லை சூக்கி. அப்போ அது மஃபூல் வந்து மஅஹுன்னு சொல்லணும். அங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த அலாங் உள்ள மீனிங் நம்மளுக்கு இண்டிகேட் பண்றது இது வந்து மஃபூல் மஅஹு. ஓகே, நானும் காலித். அப்போ ذهبت وخالدا إلى السوق. I went to the market along with Khalid. அழகா டாக்டர் ஃபாசல் அந்த கேட்டகரைஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப முக்கியம். மஃபூல் முத்லக்கு இது நம்ம ஒரு சில தடவைகள் வந்து டச் பண்ணியிருக்கோம் இந்த கேட்டகரியை. மஃபூல் முத்லக்க என்ன? உஸ்குருல்லாஹ் ஸிக்ரன் கஸீரன், remember Allah much. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்ல போனா remember Allah much அதோட முடிஞ்சிச்சு. பட் அரபியில் பொறுத்தவரைக்கும் அந்த வேர்ப் பாருங்க, அதே வேர்ப்ல இருந்து நம்ம மஃபூல் முத்லக் வந்திருக்கு. அது பாருங்க, ஸிக்ரன் எடுத்துட்டு உஸ்குருல்லாஹ் கஸீரன் கூட நீங்க என்ன சொல்லலாம், தாராளமா பயன்படுத்தலாம். remember Allah much பெரும்பாலும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஹிம்து தர்ஸ ஜய்யிதன் இல்லையா? ஃபஹிம்து தர்ஸ ஜய்யிதன், I understood the lesson well இல்லையா? ஃபஹிம்து தர்ஸ ஜய்யிதன். ஆனா உள்ள என்ன இருக்கு? ஜய்யிதன் வந்து நாதுன்னு சொல்றோம். இப்போ மன்னூத் எங்க இருக்கு? அதுல ஃபஹிம்து
அத்தர்ச ஜெயிதன்டா ஃபைம் ஃபெயில் டூ இஸ் அ ஃபைல் அத்தர்ச இஸ் மஃபூல் பிஹி அதெல்லாம் கரெக்ட். ஜெயிதன் இஸ் நாத்னு சொல்றோம். அப்போ மனூத் எங்க? மனூத் வந்து மஹசூஃப். என்ன மஹசூஃப்னா ஃபைம் டு தர்ச பஹ்மன் ஜெயிதன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வெல் அண்டர்ஸ்டாண்டிங். இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அரபிக்ல தான் இருக்கு, வேற மற்ற லாங்குவேஜ்ல கிடையாது. அது என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னா அதே சேம் வேர்பு எந்த வேர்பு வந்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த வேர்போட வெர்பல் நோன் மஸ்தர் வந்து அங்க வரும். அது வந்துட்டா அதுதான் வந்து மஃபுல் முத்லக். மஃபுல்னு சொல்லியாச்சு, அப்ப மன்சூப்ல தான் வரணும். மஃபுல் முத்லக் அது பேர். ஓகே. உஸ்குருல்லாஹ் ஸிக்ரன் கஸீரன், ரிமெம்பர் அல்லாஹ் மச். பட் ஆளான மீனிங் பாத்தீங்கன்னா ஸிக்ரன் கஸீரன், நிறைய ஜிக்ர் செய்யுங்க அல்லாஹ். அல்லாஹ் ஜிக்ர் வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ரத்திலில் குர்ஆன் சொன்னாவே குர்ஆன் அழகா ஓதுங்கன்னு ஆச்சு. பின்னாடி என்ன இருக்கு? ரத்திலில் குர்ஆன தர்தீலன். அப்போ அதான் மஃபுல் முத்லக். நம்ம யோசிக்க வேண்டியதுல அந்த வேர்பு அதே சென்டென்ஸ்ல அந்த வேர்புல இருந்து வரக்கூடிய மஸ்தர் ஃபார்ம் அப்படி வந்தா அதான் மஃபூல் முத்லக். இது நம்ம வந்து பல இன்னொன்னு உதாரணம் சொல்லலாம். ஸரப்துல் வலத, ஐ பெட் த பாய். ஷதீதன், ஷதீதன் இஸ் நாட் சிவியர். சிவியர், நான் அந்த பையனை வந்து சிவியரா அடிச்சிட்டேன். ஸரப்துல் வலத ஸர்பன் ஷதீதன், சிவியர் பீட். இப்ப ஸர்பன் வந்து என்ன அங்க மஹ்சூஃப், ஆனா வெளியும் நம்ம கொண்டு வரலாம் இந்த மாதிரி சொல்லும்போது. அது வந்து மோர் எம்பசைஸ் தரதுன்னு சொல்லலாம். இல்ல அந்த இடத்துல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சொல்லாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல அது வந்து நம்ம என்ன செய்யணும்னா மஹ்சூஃப் பண்ணலாம். எப்படி உதுக்குல்லா கசீரன் சொல்ற மாதிரி உதுக்குல்லா ஸிக்ரன் கசீரன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது இடம் பெற்றுச்சுன்னா அது கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல உட்கார வைக்குது. ஓகே. வரத்தில் குரான தர்தீலன் அந்த மாதிரி. ஸரப்துல் வலத ஸர்பன் ஷதீதன், ரொம்ப போட்டு அடிச்சு போட்டேன், நிறைய ரொம்ப அடிச்சுட்டேன்னு சொன்னா தர்பன் ஷதீதன். தர்பன் அன்னைக்கிட்ட ஷதீதன் டைரக்டாவே உங்களுக்கு வந்து மஃபூல் முத்லக். ஓகே. ஆக்சுவலி அந்த ஷதீதன் வந்து நாத் சரிங்களா, உள்ள உங்களுக்கு வந்து அங்க தர்பன் வந்து மஹ்சூஃப் ஆயினால அது நாத்னு சொல்றோம். தர்பன் தான் உங்க மஃபூல் முத்லக். ஷதீதன் and ஷதீதன் is நாத். So when it becomes ஷதீதன் becomes நாத், ஆட்டோமேட்டிக்கலி முன்னாடி உள்ளது மன்மூத் இருக்கும். அப்ப இங்க உதுக்குருல்லா ஸிக்ரன் கஸீரன்ல உதுக்குரு ஃபைல் அம்ர் மப்னின் அலா ஹத்ஃபின் நூன். கரெக்ட். வாவ் இஸ் a file, அல்லாஹ் is மஃபூல் பிஹி, ஸிக்ரன் is மஃபூல் முத்லக், கஸீரன் is நாத். And கஸீரன் is நாத் and ஸிக்ரன் is also occupies a role of man'uts. It is not only mutlak, it is also is man'uts. Hope this is understood. Number 8. Okay, hal. Example. Jaddi yusalli qaidan. My grandfather prays sitting. In what state? That hal. Hal now the condition. In what state my grandfather is praying? In the state la is praying. For the hal வந்து குறிக்கும் போது அது qaidan. இதுவும் வந்து ஒரு சில தடவை மட்டும் வந்திருக்கு. ஓகே. ذهبت الى المدرسة مبكرا. வந்துச்சு ஒரு வாட்டி வந்துச்சு. I went to the school earlier. ذهبت الى المدرسة متأخرا. I went to the school late. In what state he went to the school? சீக்கிரம் போயிட்டாரு. In what state he went to the school? லேட்டா போயிட்டாரு. அப்போ என்ன ஸ்டேட்டை குறிக்குது? அதான் வந்து ஹால். அந்த ஹால் should carry ஃபத்ஹா, should be in mansub condition. ஸோ இதெல்லாம் மன்சூபாத் கேட்டகரியில டாக்டர் ஃபாசாப் லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 9 தமீஸ். தட் வி நோ வெரி வெல். கரெக்ட். தமீஸ் இந்த மெனி கைண்ட்ஸ்ல இருக்குல்ல அரபிக்ல. ஒன்று வந்து கம் தாலிபன் ஃபி ஃபஸ்லிக்கும், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம், வேர் தாலிபன் இஸ் தமீஸ். அப்போ வேற எங்க தமீஸ் பார்த்தீங்க? நம்பர்ஸ் பார்த்தோம். 11 to 99 இந்த மாதூத் இஸ் தமீஸ். அஹதாஷர கௌகபன், அஹதாஷர தாலிபன் சொல்றோமா? அதே மாதிரி இந்த தமீஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ டாக்டர் ஃபாசாப் கொடுத்தது. ஆனா ஹாசன் மின்க கப்பன், ஐ ஆம் பெட்டர் தென் யூ இன் ஹேண்ட் ரைட்டிங். இப்போ ஆனா ஹாசன் மின்கோன்னு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் பெட்டர் தென் யூ. இன் வாட் வே யூ பெட்டர் தென் மீ?
எதுல அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, எதுலதான். டு அவாய்ட் ஆம்பிகுட்டி வி ஷுட் பிரிங் ஹியர் த தமீஸ். அப்ப தமீஸ்னா நம்மளுக்கு தெரியும் என்ன தமீஸ்னா, சிங்குலர் இன்டெஃபினைட் மன்சூப். சிங்குலரா இருக்கணும், அப்கோர்ஸ் இருக்கு. இன்டெஃபினைட்டா இருக்கணும், அலிஃப் லாம் இல்ல. மன்சூபா இருக்கணும், மன்சூப் பார்த்தா. இப்போ இதான் தமீஸ். கரெக்ட். ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கோம் தமீஸ்ல. ஆனா அக்பர் மின்னி சின்னன். சாரி, ஆனா அக்பர் மின்க சின்னன். ஐ எம் elder than you, I am bigger than you in what? எதுல பிகர்? பண செல்வாக்குல பிகரா, இல்ல ஆளு உருவத்துல பிகரா, இல்ல வயசுல என்னோட கூடவா? அப்ப அதை வந்து சொல்லணும். அப்ப அங்க தமிழ் கொண்டு வரணும். ஆனா அக்பரு மின்க சின்னன் இல்ல, ஆனா அக்பர் மின்க மாலன், என்னோட ரொம்ப வசதியில இருக்குன்னு சொல்றது. அதாவது எது சொல்றாலும் உங்களுக்கு பின்னாடி தமிழ் போகணும் இல்லையா? அப்ப மாலன் இல்லாட்டி அண்ணா அக்பர் மின்க சின்னன் இனி ஏஜ்ல சொல்றது. அப்போ the தமிழ் has to be brought here to avoid the ambiguity. Ambiguity to avoid unnecessary meanings. So தமிழ், this is occupation the 9th number. Number 10 முஸ்தஸ்னா. இன்னும் நம்ம வந்து படிக்கல, இன்ஷால்லா படிக்க போறோம். ஹதர துல்லாபு குல்லும் இல்லா ஹாமிதன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணாங்க ஹாமிதை தவிர்த்து. இப்போ ஹாமிதன் வந்து முஸ்தஸ்னா, இல்லா வந்திருக்கீங்க, அதனால ஹாமிதன். எல்லாரும் வந்திருக்காங்க ஹாமிதை தவிர்த்து. இந்த பாடமும் 10வது பாடமும் இன்னும் படிக்கல, இன்ஷா அல்லாஹ் புக் 3 தான் படிக்க போறோம். முனாதா, சுப்ஹானல்லாஹ், we have learned it many times. When munada becomes mudaf, that point it should be mansoob only. சும்மா முனாதா வந்து மன்சூல் வராது. உதாரணமா யா வலது. இங்க முனாதா வந்து உங்களுக்கு மர்ஃபூல் தானே இருக்கு, மன்சூல் இல்லையே. அப்போ யா வலதுண்டா யா இஸ் அர்ஃபுனிதா, வலது இஸ் முனாதா. கரெக்டா? ஆனா எப்ப அந்த முனாதா வந்து முதாஃபா மாறுதோ அப்போ முனாதா டேக்ஸ் ஃபத்ஹா. உதாரணமா சூப்பர் எக்ஸாம்பிள் அப்துல்லாஹி நம்மளுக்கு தெரியும். இதே யா பண்ண யா அப்துல்லாஹி. ஸோ யா இஸ் அர்ஃபுனிதா, abda is al munada wa huwa mudaf, allahi mudaf. It is also been done number of times. பல முறை நம்ம படிச்சிட்டோம் இந்த கான்செப்ட் இல்லைங்களா? அப்போ இங்க இருந்து பாஸ் வந்து இந்த இடத்துல 3 ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்க்கு ஒரு ஃபுட் நோட்டு, முஸ்தஸ்னாக்கு ஒரு ஃபுட் நோட்டு, முனாதாக்கு ஒரு ஃபுட் நோட்டு. தமிழ்க்கு என்ன ஃபுட் நோட்டு? Tamiz is a noun that specifies the meaning of a vague word. One may be better than the other in various fields, and in handwriting specifies this. See lesson 30 inshallah padi. அப்போ நீங்க தான் to avoid the ambiguity we'll have to bring a particular word. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதான் தமீஸ். And al mustasna. Mustasna is a noun that comes after illa meaning except. See lesson 32. See lesson 32. Lesson 32 இதே புக்ல உள்ளது, எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தியா இருக்கும். Number 3 munada. You have learned this in book 2. Yes, we have already learned. Book 2 la படிச்சாச்சு. When munada becomes mudaf, it takes fataha. Clear? One more time, let me read. When is a noun mansoob? That is in the accusative case. A noun is mansoob when it is ism of inna. Example, inna Allah ghafurun, where Allah is mansoob because of inna. Surely Allah is forgiving. Number 2, khabar of kana. Example, kana ta'amu lazizan. The lazizan is his khabaru kana. The food was delicious. That is mansoob. Maf'ulun bihi. Example number 3. Maf'ulun bihi. Example, fahimtu darsa. I have understood the lesson. Where darsa is maf'ulun bihi and takes fatha. Number 4. Maf'ul fihi. Example, safara abi laylan. My father traveled by night. Where laylan is maf'ul fihi. Another example, jalas al mudarrisu inda al mudiri. The teacher sat at the headmaster. Where inda is maf'ul fihi. So here number 2 is given. Let's see what is there in the footnote. Number 2, al-maf'ul fihi is adverb of time or place. Okay.
That's what I said. It is zarf. When we mention it is in nominal sentence. If it occurs in the verbal sentence, we say maful fi. Next, number 5. Maful lahu. Number 3. Al maful lahu is a noun that gives the reason for doing a thing. It's a noun that gives the reason for doing a thing. Maful lahu ma kharajtu min bayti khawfan min al-harb. I did not leave the house for fear of heat. So reason for the thing. Okay. Number 6. Maful ma'ahu. Fourth footnote. Al maful ma'ahu is a noun coming after the verb, which means along with. So zahabtu maful ma'ahu. Example sirtu wal jabala. I walked along the mountain. It doesn't mean I walked on the mountain. No. It means I walked along the mountain. Zahabtu wa Khalidan ila suqi. I went to the market along with Khalid. Maful mutlaq. Point number 5. Number 7. Maful mutlaq. Let's see the footnote here. The maful mutlaq is a masdar of the verb occurring in the sentence. So udhkurullah dhikran kathiran. So the verb and the same sentence, its masdar is also used and it comes as maful mutlaq. Remember Allah much. Udhkurullah dhikran kathiran. Remember Allah much. Number 8. Hal. Point number footnote number 6. The hal is adverb of manner. See lesson 31. Inshallah, we'll be doing lesson in great detail in lesson number 31. Hal Jaddi usalli qaidan. My grandfather prays sitting. Number 9. Tamiz. Example, ana ahsanu minka khattan. I am better than you in handwriting. So tamiz is a noun that specifies the meaning of a word. One may be better than the other in various fields, and in handwriting specifies this. See lesson number 30 for more detail. Next, number 10. Mustathna. Hadara tullab kulluhum illa hamidan. All the students attended except Hamid. Mustathna. And mustathna is a noun that comes after illa, meaning except. See lesson 32 for more detail. Number 11. Munada. Ya Abdullahi. Oh Abdullah. It's Munada. It's already been taught in book 2. So alhamdulillah, these are the mansubats al asma. So we have got 11 categories, the mansubats.